கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் மத்தேயு 11:28 சொல்லப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்திலே இளைப்பாறுதல் அற்ற சூழ்நிலையில வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன சொல்றாருன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என் சிலுவையில் அண்டையில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன், அந்த சிலுவையின் நிழல் உங்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுக்கும் என்று தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். யாத்திராகமம் 33:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். அப்ப அந்த இளைப்பாறுதல் சிலுவைக்குள்ளா இருக்கிற சமூகம் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 105:11 சங்கீதம் 105:11 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அப்ப நமக்கு சுதந்திர பாகமா இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த கானான் தேசத்திலே பாலும் தேனுகள் ஓடுகிற தேசம், அது குறைவில்லாத தேசம், கண்ணீர் இல்லாத தேசம், கவலை இல்லாத தேசம். அந்த தேசம் பரலோக தேசமாய் இந்த நாட்களிலே நமக்கு வாக்களித்து இயேசு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக அந்த கானான் தேசத்தை இளைப்பாறுதலை தந்து கானான் தேசத்துக்குள்ளே உங்களை வழி நடத்துவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சகரியா 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. அப்போ சிலுவை நிழலண்டையிலே அவர் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்டு அவர் அண்டை நாம் திரும்பும் பொழுது அவர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அது எப்ப தருவார்னா, நம்ம எப்ப ஓடி அவருடைய அவர் தான் தஞ்சம், சிலுவை நிழல் தான் எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் என்று நாம் திரும்பி வருகிறோமோ, அன்றைக்கே இரட்டிப்பான நன்மையை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைய ரட்சணைய நாள். இதை கேட்கிற நாம் யாரா இருந்தாலும் வருத்தத்தோடும் துக்கத்தோடும் இருப்போமானால் நம்ம துக்கத்தை நம்ம வருத்தத்தை ஆற்றுகிற இயேசு கிறிஸ்து தான் அது எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்து சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லோரும் என்னிடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டவர்களாய் அவரிடத்திற்கு நாம் திரும்புவோம், இரட்டிப்பான நன்மையை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை கதினார் சிறந்த சந்தோஷம் கண்டதினார், சிலுவையின் அண்டை வந்ததினார் சிறந்த
வந்த சந்தோஷம் கண்டதினான் இலைப்படையாது மேலோகம், இலைப்படையாது மேலோகம். ஏகுவேன் பரந்தே வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பே. எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பே. அவனில் வியாகுலம் வந்தார், அவரே நான் நண்டிக் கொண்டான். அவனில் வியாகுலம் வந்தார், அவரே நான் நண்டிக் கொண்டான். அலை மிக மோதிடும் மன்னா, அலை மிக மோதிடும் மன்னா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையின் நிழல் தான் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகிறது, நித்திய இளைப்பாறுதலை கொடுக்கிறது, நித்திய சமாதானத்தை, நித்திய சுகத்தை, நித்திய வாழ்வை கொடுக்கிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது, ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். அதை தொடர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சிலுவை நிழல் அண்டையிலே வருவோம். இல்லை என்றால் எப்படியாக யோனா ஒரு ஆமணக்கு செடியின் நிழலிலே படுத்துக்கொண்டு அதுதான் நிரந்தரம் என்று சொன்னார் அல்லவா? ஆனா ஒரே நாளில ஒரு பூச்சி வந்து அதை அரித்து போட்ட பிற்பாடு அவர் மேல் வெயில் பட்டதானா? சிலுவையின் நிழல்ல வரவங்களுக்கு ஒரு நாளும் வெயில் அவர்களை சேதப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவர் நமக்கு மேக ஸ்தம்பமாய் இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஏகோவா தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் குரலை கேட்டு அவருடைய சிலுவை அண்டை வருகிற யாவருக்கும் அவர் இளைப்பாறுதலை தருகிறவராய் இருக்கிறார். இதை கேட்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.